அன்பானவர்களே, இன்று அன்னையர் தினம். இதோ கீழே இருக்காங்க பாருங்க. அன்னை தெரசா. ஏன் அம்மாவை விட நான் அன்னை தெரசாவை தான் அம்மான்னு சொல்லுவேன். அங்கே பாருங்கள் எழுதியிருக்கு, நான் படிக்கிறேன். ஓகே, அதுக்குள்ளே போயிடுச்சுங்க. இதில் ஒரு பெரிய தலைவலி இருங்க, இருந்தாலும் படிச்சுடுவோம். என்னென்னா, அன்னை தெரசா ஒரு புகழ்பெற்ற கத்தோலிக்க அருட் சகோதரி, அப்புறம் மனிதாபிமானி மற்றும் சமூக சேவகர். அவர் 1979 அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றார். மேலும் 1980 பாரத ரத்னா விருது பெற்றார். அவர் ஏழைகள் இப்படி அப்படியே நம்ம அவரை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். அப்புறம் நோ வுமன் நோ கிராய், நோ வுமன் நோ கிராய், அதாவது பெண்களே இல்லைன்னா கண்ணீரே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பொருள்படும். இன்னொரு மாதிரி அது நோ, NO நோ. இன்னொரு நோய் இருக்குது, KNOW, நோ ஊமன் நோ கிராய். அதாவது நோ உமன், பெண்களை தெரிந்து கொள்ளுங்கள், நோ கிராய். ஆமாம், அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள் என்று மாதிரி அர்த்தம் ஆகும். இது இப்படிலாம் நான் பேசுவேன், இதெல்லாம் உண்மை அல்ல. நான் பேசுவதெல்லாம் உண்மை என்று நீ நம்பினா உன்ன மாதிரி முட்டாள் இந்த உலகத்தில் எவனுமே இல்லை. அன்பானவர்களே, உலக மக்களே, குட் மார்னிங். காலையில் டீ கடையில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால்னு வைங்களேன். ஆமாம், ஒரு அடிக்கடி என்கிட்ட பேசுகிறார். அவர் காலையில் என்னை பார்த்துட்டு, சம் பீப்புள்ஸ் ஃபீல்ஸ் த ரைட், சம் பீப்புள்ஸ் ஃபீல்ஸ் த ரைட். அதாவது அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சரியான விஷயத்தை, ரொம்ப சரியான விஷயத்தை, ரொம்ப ரொம்ப சரியான விஷயத்தை சம் பீப்புள், ஆமாம், சில மக்கள் அப்படியே உணர்வாங்க, உள்வாங்குவாங்க, அதை மூச்சியாக நினச்சிப்பாங்க. புரியுதுங்களா? அதை சுவாசிப்பார்கள். சம் பீப்புள்ஸ் ஃபீல்ஸ் த ரைட். ரைட்னா அது அவங்களுக்கு தெரியும். நம்ம ரொம்ப பேர் நம்மளை கலாய்க்கிறானுங்க பார்த்தீங்களா? இப்போது ரொம்ப பேர் பூமரு, அப்புறம் பாடு, அப்புறம் லூஸு, அப்புறம் பெருசு, அப்புறம் நான் சப்புனியா நக்குனியா, அப்புறம் ஊப்பி மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா அப்படிலாம் கேட்குறான் பார்த்தீங்களா? அவனுங்களெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி அந்த என்னமோ சொல்கிறாங்கங்க, அது உள்ளார அதை போய் தூக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஹைடா நான் தாங்க அந்த மாதிரி கலாய்க்கிறவனுங்க. இந்த கமெண்ட் பாக்ஸில் ஒரு 3000-4000 பேர் இருக்கான். ஒரு 200 பேரை போய் அப்படியே தூக்கி விட்டேன். ஹைடு அதுக்கு தான் டைம் ஆகிடுச்சு. அடுத்த வீட்டில் சூப்பராக பேசுகிறான். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உலக மகளே, இப்போ நான் அந்த நியூஸ்லேருந்து ஏகப்பட்ட செம்ம நியூஸுங்க, உலக செய்திகளுங்க. கம்நாட்டி ஒரு பயம் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி போய் ரொம்ப தேடி பிடிச்சி, சரி எனக்கு பிடிச்சது தான் நான் போடுறேன்னு வைங்க, உனக்கு பிடிச்சதையா நான் போடுறேன், உனக்கு பிடிச்சத போகிறதுக்கு நான் இன்னும் புறம்போக்கால் ஏல உங்கள்கிட்ட எதையாவது எதிர்பார்க்குறேன்னா, எனக்கு பிடிச்சதை நான் போடுறேன், நீ பார்த்தா என்ன பார்க்காம போனா என்ன, அது வேறு கதை. பட்டு என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பய பார்க்க மாட்டுறாங்க. ஆனால் கையா முயா காய்ச்சி மூச்சிட்டு எனக்கே புரியாததெல்லாம் நான் பேசுகிறோம் பார்த்தீங்களா? அதை போட்ட உடனே 300 பேர் 400 பேர் 1000 பேர் பார்க்குறாங்க. யாருங்க இவனுங்கெல்லாம்? அன்பானவர்களே, உலக மக்களே, இந்த உலகத்தில் பயங்கரமான வெடிச்சிரிப்பு பஸ்ட் லாஃபிங்னு சொல்லுவாங்க. கேள்விப்படுறீங்களா? தெரியுமா? தெரியாதா? அட விடுகதைன்னு நினச்சிங்க, ரிட்டில்ஸுங்க, பஸ்ஸில்ஸு தெரியலையா? சரி, நானே சொல்லிடுறேன். என்ன தெரியுங்களா? ஆத்திகன்னா யாருங்க? அதான் அந்த சாமி, கண்ணு இல்லாத சாமிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு லஞ்சத்தை கொடுத்துட்டு, ஊற்றி கொடுத்துட்டு, தேங்காவை ஓடிச்சிட்டு, காண்டில் கொளுத்திட்டு, ஆமாம், ஊரில் இருக்கிற எல்லா ஐயோக்கியத்தை ஒத்தியும் பண்ணிவிட்டு, 7 வயசு பாப்பாவை 15 பேர் சேர்ந்து கற்பழிச்சிட்டு, அப்புறம் போய் சாமிகிட்ட போய், சாமி மன்னிச்சிட்டு சாமி, இந்த லஞ்சம் தான் உனக்கு, இந்த வைர மாலை வைர சீலை எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதை மன்னிச்சிட்டு சாமி மறுபடியும் போய் திருடுவான், மறுபடியும் போய் கொள்ளடிப்பான், மறுபடியும் போய் சின்ன பாப்பாவை தேடி பிடிச்சி கற்பழிப்பான், இல்லை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு வெளிநாட்டில் விற்றுடுவான். அந்த நாத்திகம் இருக்கான் பாருங்கள், சாமியை இல்லைன்னு சொல்கிறவன், அவனுக்கு தான் யாரும் இல்லையே. அவன் எந்த பாவத்தை பண்ணி எவன்கிட்ட போய் எவன் அதை மன்னிக்க போகிறான்? எவனுக்கு தேங்காய் உடைக்க போகிறான்? எவனுக்கு கேண்டில் கொடுத்து போகிறான்? அதனால அவன் பாவமே பண்ண மாட்டாங்க. அதனால தான் ஆத்திகன் அப்படின்றவன் திருட்டு நாய், நாத்திகன் சாமியே இல்லை அப்படின்னு சொல்கிறவன் மிகச்சிறந்த அற்புதமான உண்மை பேசுபவன். ரைட்டா? கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனுக்கும் கடவுள் இருக்கிறவனு சொல்கிறவனுக்கும் என்ன வித்தியாசம்னு? அன்பானவர்களே, என்னடா அவன் சாமிக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லிட்டானே அப்படிலாம் கோச்சிக்காதீங்க. இப்போ சாமிங்களா, உலக சாமிங்களா, இந்த பொம்பளைங்களை என்னன்னு சொல்லலாம்? சாமி அரிச்சி அப்படி சொல்லுவாங்களா? என்ன சாமி அரிச்சி, அச்சி குமாரி ஒரு சி அப்படி சொல்லி விட்டுருலாம். இப்போ என்னன்னாக்கங்க,
இப்போ 2500 ஆண்டுகளாக இந்த சேரன் சோழன் பாண்டியன் அதான் அந்த 5 வயசு பாண்டியனா நெடுஞ்செழியன் பாண்டியன். ஆமாம், 13 வயதோ 15 வயதாங்க மதுரை குதிரையெல்லாம் ஆண்டாராமே. ஆமாம், மன்னனா. ஆமாம், 2500 ஆண்டுகள் கொத்தடிமைகளாக மக்களை நடத்தினவர்கள் தான் வரி என்ற பேரில். இப்போ கூட முளைக்கு வரியெல்லாம் வாங்கின கதைகள்லாம் உண்டு. ஏதோ அந்த டச்சுக்காரன், அப்புறம் போர்ச்சுகல்காரங்க, அப்புறம் முகலாயர்கள், அப்புறம் ஏதோ வெள்ளைக்காரன் அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணோம். பாலகங்காதர் திலகர் கூட அதுக்காகலாம் போராடியிருக்கார். நம்மளும் ரொம்ப பேர் போராடி இருக்காங்க. 27 பேரை கொண்டாங்க. பாவம் அப்பாவிகள் டூரிஸ்ட்டுங்களா. ஏங்க அந்த சாமி கண்டுக்கவே இல்லை. 67 அண்ணா நல்லா ஆட்சி பண்ணாங்க. 69 நம்ம அப்பாவுடைய அப்பா வந்தார். அப்பா இப்பப்பா வருக அப்பா தமிழ்நாடு இப்படி நல்லப்பாவா இருக்குது. எங்கெங்க போனா இந்த சாமி? சொல்லுங்க ப்ளீஸ், சொல்லுங்க. 26 அப்பாவிகள் என்னங்க போனா, எங்கெங்க போனா இந்த சாமி? ஹலோ அன்பானவர்களே, ஒரு விஷயங்க, ஒரு ஆள் என்னை ரொம்ப ஃபீல் பண்ணிச்சுங்க. நம்ம சிவாஜி கணேசன் இருக்கார்ல, அவங்க மகன் இருக்கிறாரு இல்லை பிரபு, ஒரு ஆடுங்க. ஆமாம், இது கல்யாண் ஜுவல்ஸ் தான் ஏதோ கர்மம் இழவு அந்த ஆடில் ஒரு இன்னொரு பேர் ஒரு ஜோடி வராங்க. அந்த ஜோடி பிரபு பார்த்துட்டு, ஏங்க நான் உங்களை கல்யாணம் பண்ணி இருந்துருக்கலாங்க இவரை கல்யாணம் பண்ணதை விட. ஏன் அப்படின்னாக்க பிரபுவுடைய சம்சாரம் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் வேறு நகை போட்டுன்னு வர்றாங்களாம். ஒன்று இவர் அங்கேருந்து அந்த ஜோடி கணவர்கிட்ட போய், வேறு ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் அப்பப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் நாங்கள் நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம்மா. எக்ஸ்சேஞ்ச் பொண்டாட்டியை பண்ணுறியா நகையை பண்ணுறியா? எவ்வளோ கேவலமான ஒரு ஆடு. செருப்பு ஏங்க பெரிய பெரிய ஃப்ளைட்டு கப்பல்லாம் வச்சுருக்கிறாங்க. 200 செருப்புக்கு விளம்பரம் கொடுக்குறான் அமீர் கானு, அந்த கானு இந்த கானு. காணாமல் போடுவீங்க நீங்கள். செலிபிரிட்டிஸ், நாத்தம் எடுத்த நாதாரிகளே, ஏழை மக்களை இந்த மாதிரி ஆசை காட்டி ஏமாற்றி அவர்களை படுகுழியில் தள்ளுற நீலாம் கண்டிப்பாக கடனாக பாருங்க. இன்றைக்கி சிவாஜி கணேசன் ஃபேமிலி கடனில் தவிக்குது. அந்த யாரோ ஒரு நடிகை கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க புருஷனை குத்திட்டானுங்க. இப்படி தான் நடக்கும். இதெல்லாம் பண்ணாத. ஏழை மக்களை இந்த மாதிரி ஆசையை தூண்டி விட்டு அவர்களை அறிவீனர்களாக மாற்றி கொள்ளையடிக்கிறது. சிம் கார்டு வாங்கு, லோன் வாங்கு, ஊட வாங்கு, மயிரை வாங்குன்னு சொன்னால் கடல் உள்ளார போயிடுவது. பார்த்துக்க, கடல் உள்ளே போயிடுவேன், சீக்கிரமாக போயிடுவேன். பார்த்துக்க, மரியாதையாக சொல்கிறேன். நானும் கத்தினே இருக்கிறேன் காலங்காலமாக. நீ கேட்க மாட்டேற. இயற்கை நேக்குது. போர் வேறு வந்துருச்சு. அடிச்சு தூக்கி போட்டு மிரின்னு மிரிச்சிடும். பார்த்துக்க அன்பானவர்களே, பேசிக்காக ஏகப்பட்ட விஷயங்க தப்பாக இருக்குதுங்க. அதையெல்லாம் அவனும் திருத்தலாம் மாட்டான், அது திருந்தவும் மாட்டான். நம்ம காலப்பூரா கத்திக்கிட்டே இருப்போம் திருந்துவான்னு. அவன் திருந்த மாட்டான். நமக்கு அது தெரியும் அவன் திருந்த மாட்டான்னு தெரிஞ்சு தான் நம்மளும் சொல்லின்னு கிடக்குறோம். ஏன்னா சொல்லினே இருக்கணும், அது இயற்கை நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு பாடம். சொல்லினே இரு. அவன் கேட்டால் கேட்குறான், கேட்காம போகிறான். இப்போ அந்த கோயில் உலகம் பூரா கோயில்கள் இருக்குது இல்லையா? எதுக்கு கோயில் எல்லாம் அந்த நாட்டை பிடிக்கணும், மயிரை பிடிக்கணும், ஊட்டை பிடிக்கணும், நிலத்தை பிடிக்கணும் நான் போகிறான். இப்போ நம்ம அப்பா எடுத்துங்க, அவன் 69 அவங்க இவங்க நாட்டை தான் பிடிச்சி ஆக்கிரமிப்புன்னு தான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கொள்ளைக்காரன் துருக்கியிலேருந்து வந்தான். அவன் கஜினி முகமது 17 தடவை வந்தான் நாட்டை பிடிக்கிறதுக்கு வந்தான். அடப்பாங்க, மதுரை மீனாட்சி கோயிலை கொள்ளடிக்க வந்தான். பத்மநாபன் கோயிலை கொள்ளடிச்சானுங்க. பார்த்தீங்களா? 5 ரூமு 2017 என்னமோ தான் சொன்னான். அந்த ராஜா குடும்பத்துக்கு தெரியும். அது உள்ள ஏங்க ரோம் பேரரசு 400 கிபி 400 அது ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கிரேக்க நெப்போலியன் காசுலாம் அது உள்ளே இருந்ததுங்க. ரோமானியன் காசுலாம் அதில் இருந்ததுங்க. அலெக்சாண்டர் காசுலாம் அது உள்ள 2000 வருஷம் காசு அந்த உள்ளார 5 ரூமில் இருந்தது. அந்த மன்னனுக்கு தெரியாதா? எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். எல்லா கோயிலையும் காசுக்குது, தங்குக்குது. அதை அடித்து நொறுக்கி தூக்கிட்டு போகிறதுக்கு தான் கஜினி இந்த மாதிரி பெரிய பெரிய திருவிழா வரான். உள்ளூருக்கால மந்திரி கிந்திரி எம்எல்ஏலாம் அந்த ஆக்கிரமிப்புலாண்டு ஏரி குளத்தெல்லாம் ஆட்டையை போட்டுப்பான். இந்த மாதிரி கோயில் கீழெலாம் குதிரைலாம் வேணும், கிரிங்கெலாம் வேணும். அது இவனுங்கக்கிட்ட எழுதி நாக்க வழிக்கிறதுக்கு பிளேடு கூட இவனுங்கக்கிட்ட கிடையாது. அந்த மாதிரி கஜினி 17 முறை புடுங்கிறதுக்கு வந்தானே, கொள்ளடிக்கிறதுக்கு தான் வந்தான். அதாவது திருட்டு பசங்க எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்குனீங்கன்னா எல்லாம் தங்கம் பயிரணும். அப்படியே டன்னு ஒரு புதிய உலகத்தை உருவாக்கலாம். அவ்வளோ நகைகள் இருக்குது. அடப்பாங்க மாணவர்களே. ஆமாம் ஆமாம், கோயில் கொடியவர்களின் கூடாரமாக விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒன்று இருக்கும். கருணாநிதி அவர்கள் எழுதியிருப்பார். அவர் ஒன்றும் சொந்தமாக எழுதலை, அது ஜீசஸுடைய டைலாக். ஆமாம், என் தகப்பன் வாழும் இடத்தை வியாபார கூடமாக ஆகிட்டீங்களேன்னு சவுக்கு வச்சுட்டு அடிப்பார்.
இயேசுநாதர் தவிர வேறு எந்த இறை தூதராவது கோவில்களில் வந்து எவ்வளோ வியாபாரம் பண்ணுறான், எவ்வளோ மக்களும் பண்ணுறான், எவ்வளோ திருட்டு விஷயங்களெல்லாம் கோயிலுக்குள்ளே தான் இருக்குது. ஏன் இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு குட்டி பையனை வந்து கடத்திட்டானுங்க. அவங்க தேடுறான், போலீஸ் தேடுதா எங்கெங்கேயோ தேடுது. கடைசியில் கோயிலில் போய் வச்சுருக்கிறான். ஏன்னா கோவிலில் தான் வந்து என்ன போலீஸ் வந்து பிடிக்காது. பாருங்கள் எப்படி நம்புறான் பாருங்கள். அப்போ ஒளியறதுக்கு திருடுறதுக்கு பதுக்கிறதுக்கு கோயில் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயன்றதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கானுங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? எந்த ஒரு இறை தூதராவது ஆமாம் கோயில் கொடியவர்களின் கூடாரம் வியாபார கூடம் அப்படி சொல்லிட்டு சவுக்கு எடுத்து அடிச்சிருக்காங்களா ஜீசஸ் தவிர இருந்தால் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இப்போது அந்த மகாவீரர் இருக்கிறார்கள் இல்லைங்களா, அந்த ஜெயின்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவரும் ஒரு 5 விஷயத்த சொல்கிறார். இயேசுநாதர் எல்லா புராணங்கள் எல்லா வேதங்களும் 5 விஷயத்த சொல்லுது. பொய் சொல்லாத, திருடாத, ஏமாத்தாத, தன்னுடைய மனைவியை தவிர வேற ஒருத்தர் மனைவியை கனவுல கூட எண்ணி பார்க்காது. இந்த மாதிரி விஷயங்கள் எவனாவது ஏங்க அந்த சமயங்கள் வேதங்கள் எவ்வளோ அற்புதமான விஷயங்களை சொல்லியிருக்கு. அதன்படி இந்த சமயத்தை ஃபாலோ பண்ணுறவன் அவன் எவனா வேணாம், எந்த மதக்காரனா வேணா இருக்கட்டும், ஒரு 18 மதம் இருக்குது. அந்த மதங்கள் சமயங்கள் சொன்ன விஷயத்தை எவனா ஃபாலோ பண்ணுறானா? பாவம் பண்ணு, வந்து பாவம் மன்னிப்பு கேளு, அப்புறமா மீண்டும் போய் பாவத்தை பண்ணு, இதுதானையா உங்கள் போதனை? அப்போ எங்கேயா இருக்குது அங்கே சாமி? அன்பானவர்களே, கொஞ்சம் நல்லா சிந்தித்து பாருங்கள். இப்போ இந்த ஜிபே அப்புறம் பேடிஎம் இந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் என்னென்னமோ இருக்குது பாருங்கள். இது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆட்டையே போடுறானுங்கள்ல ஸ்கேமர்ஸ், அவனுங்களுக்கு வந்து அப்படியே லட்சக்கணக்கில் அடிக்கிறதுக்கு ஒரு வகையில் அது வந்து யூஸ். இன்னொரு வகையில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன்லலாம் சிலர் நீங்கள் அங்கே போகும்போது ஐயா சாப்பிடல ஐயா, பஸ்ஸு ஐயா, ஊர்லேருந்து வந்த ஐயா, பிட் பேக்கெட் வச்சுட்டானுங்க ஐயா, பஸ்ஸு காலி ஐயா, காசு போயிடுச்சு ஐயா, ஊருக்கு போகிறதுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க ஐயா, டிக்கெட் வாங்கிறதுக்கு மட்டும் காசு கொடுயா. நல்லா பார்க்கலாம் ரயில்வே ஸ்டேஷன் அங்கே எங்கே ஏர்போர்ட்டான கூட நிற்கிறானுங்க. இப்போ நீங்கள் பாவம் பார்த்துட்டு காசு கொடுப்பாங்க, அப்படியே போய் கட்டிங்க அடிப்பான். இப்போ என்ன தெரியுங்களா, ஜிபேயில் கேட்குறான். பக்கத்து தெருவில் நின்றுங்கன்னு எங்கேயோ ஃபாரினுக்கு போய்ட்டவங்க மாதிரி இல்லை, வெளியூரில் இருக்கிறாரு. மச்சான் பர்ஸை அடிச்சானுங்க மச்சான், பிட் பேக்கெட் கொடுத்துட்டோம் மச்சான், பர்ஸை மச்சான் ப்ளீஸ் மச்சான் ஜிபே இல்லை பஸ்ஸு டிக்கெட்டுக்கு இல்லை ட்ரெயின் டிக்கெட்டுக்கு காசு போட்டு, ஃப்ளைட்டுன்னு வச்சுங்க, ஃப்ளைட் டிக்கெட்லாம் 10,000 ரூபாய் கேட்பான். பக்கத்து தெருவில் நிற்பான், நம்ம இங்கேருந்து பேசிக்கிட்டு இருப்போம், பார்த்துட்டு இருப்போம். நம்ம என்னமோ இங்கே அமெரிக்காவில் இருக்கிறதா அவன் நினச்சின்னு பேசின்னு இருப்பான். நம்ம கிட்ட போய் மூஞ்சில் ஒரு அறை விட்டா மச்சான் என்னடா எப்படி ஜிபேயில் கேட்கலாம், பர்ஸு காலி பண்ணிட்டாரா, அவருக்கு காசு போடணுமா, நம்ம ஜிபேயில் பேடிஎம் மூலியமாக கூகுள் பேயில் அவருக்கு காசு வேணுமாங்க, எவ்வளோ 5,000 10,000 2,000 குடிக்கிறதுக்கு காசு கேட்குறான் புறம்போக்கு அப்படிப்பட்ட எச்சைங்க நான் விட்டால் நான் வந்து ரொம்ப தப்பாக பேட் வேர்ட்ஸ் பேசிட்டோம். நம்ம பேசுகிறாங்க, ஏங்க நீங்கள் பேட் வேர்ட்ஸ் ரொம்ப பேசுகிறீங்க, பேட் வேர்ட்ஸ் கொஞ்சம் கட் பண்ணிங்க பார்க்கலாம், ட்ரை பண்ணுறேன். பேட் வேர்ட்ஸ் நாங்கள் கூட தான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ பேச வைக்கிறியா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அன்பானவர்களே, நீங்கள் எப்படி வேணா என்னை பற்றி நீங்கள் நினச்சிக்கோங்க. ஐ டோன்ட் கேர் அபவுட் தட், ரைட்? ஐ டோன்ட் மைண்ட் இட், ரைட்? புரிஞ்சுதா புரியலையா? இங்கே பாருங்கள், இந்த உலகத்தில் திருவள்ளுவர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. களவும் கற்றும் மர திருவள்ளுவர் சொன்னாரோ எவர் சொன்னாரோ அதுக்கு இவன் ஏதாவது சொல்லுவான். உலகத்தில் எல்லா பழமொழியும் அவன் இஷ்டத்துக்கு அவனா திருத்தி பேசிப்பான். அதான் சொல்கிறேன்லங்க, யோகாப்பட்ட புத்தகம் படிச்சுருக்கேன், எல்லா புத்தகமும் பொய், 1% நான் இன்றைக்கி பற்றி பேசுகிறான் அப்படி தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி வேலைக்கு போகணும், இன்றைக்கி சாப்பிடணும், இன்றைக்கி தூங்கணும், நேற்று செத்து போச்சு, நாளைக்கு கிடையாது, இன்றைக்கி சந்தோஷமாக ஆட்டம் பாட்டம் ஜாலியாக யாரையும் ஏமாத்தாது, எவனுக்கும் வஞ்சிக்காது, எவனையும் துன்பப்படுத்தாது, எவனுக்கும் உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல உபத்திரமும் கொடுத்துடாது, அப்படி தான் நான் சொல்லுவேன். களவும் கற்றுமாற இந்த உலகத்தில் எங்கள் அப்பா அதை கற்றுக்கிட்டாரா அது கூட எனக்கு தெரியாது. பட் நானும் என் பிள்ளையும் செமையாக களவும் கற்றுமாற அதை நாங்கள் ரொம்ப அற்புதமாக கற்றுக்கணும். களவும் கட்டுப்பாரு இந்த மாதிரி ஒரு ஐயோக்கியம் உலகத்துலேயே இருக்க மாட்டான். பட் எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டான். என் பிள்ளையும் அவன் போட்டான், எல்லாத்தையும் பண்ணான், எல்லாத்தையும் விட்டுட்டான், இந்த உலகத்தையும் விட்டுட்டு மேலே போயிட்டான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இன்றைக்கி சந்தோஷம் ரொம்ப முக்கியம்ப்பா, புரியுதா? சமயன்ற மதம் சொன்ன போதனைகளை எங்கேயாவது ஃபாலோ பண்ணுறியா நீ? எவனாவது ஒருத்தவா அவன் மத புத்தகத்தில் என்ன நல்லா சொல்லியிருக்கோ அதை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லியா? நான் பேசுகிறத நிறுத்திடுறியா, நான் போயிடுறியா, செத்து கூட போகிறேன் போ. அன்பானவர்களே, உலகம் அழிஞ்சால் கூட இனவிருத்தி அழிந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த இனவிருத்தி என்கின்ற ஒரு விஷயம் இருக்குது. தாவரங்களாகட்டும், ஒரு மலரில் வந்து ஒரு வண்டு வருது, இனவிருத்தி பண்ணுது. இப்படி தான் மிருகங்கள் தாவரங்கள் ஒரு ஸ்ரீயின் வயதில் இருந்து தான் வந்து நம்ம வந்து பிறக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது.
ஆமாப்பா. இனவிருத்தி பண்ணிக்கொண்டே போக வேண்டும். உலகம் அழிஞ்சிட்டா அதுக்கப்புறம் இது 2 தான் முக்கியம். ஆமாம், செக்ஸ். ஆமாம், இனவிருத்தி செய்து கொண்டே இரு. தாவரங்கள், மிருகங்கள் எல்லாம். பட் தாவரங்கள், மிருகங்கள் எல்லாம் வீடு, கப்பல்லாம் வாங்கி வைக்கிறதில்ல. பேங்க்கில் போய் வீடு கட்டுறதுக்கு லோன்லாம் கேட்கறதில்ல. இதுக்கு முன்னாடி தான் கேட்பான். அதே மாதிரி இந்த பெண்களை பற்றி ரொம்ப தப்பாக வந்து எழுதி வச்சிருக்குது வேதங்கள். ஸ்ரீயின் வயிற்றில் பிறப்பதான் தீட்டு ஒதி வைக்கிறான்லப்பா, தீட்டு கீட்டுன்றான். ஆனால் அதே மாதிரி வயசுக்கு வந்துட்டா பேனர் வச்சு கொண்டாடுவான். என் பொண்ணு வயசுக்கு வந்துட்டா, என் பொண்ணு வயசுக்கு வந்துட்டா, வாங்க வாங்க க்யூவில் நில்லுங்க, மொய் வாங்குவான். சொல்கிறானா வயசுக்கு வந்துட்டு. ஏன் ஆம்பளை வயசுக்கு வந்தானே அதை போய் சொல்ல வேண்டியது தானே. ஏன் ஆம்பளை பிள்ளை வயசுக்கு வராத? என்னையா இவனுங்க லாஜிக்கும் இவனுங்களும். எல்லா நாட்டிலையும் பிள்ளாம் கிடையாது, இங்கே தான் அப்படி பண்ணுறானுங்க. எல்லா நாட்டில் வேறு மாதிரி பண்ணுறானுங்க. அதை விடு. ஒரு ஸ்திரீயை இந்த மனுஷாஸ்திரம் முதல் கொண்டு எல்லாம் ஒரு பொம்பளை தப்பாக பேசுது. ஆனால் அவள் வயிற்றுல இருந்ததுனால எல்லாம் பிறகுறீங்க, திருடுறீங்க, கொள்ளடிக்கிறீங்க, கூத்தடிக்கிறீங்க. போர் செய்கிறவன் போரில் அவருக்கு சோர்வு ஏற்பட்டுட்டா ஃபிகருங்களை கூட்டின்னு போய் இவங்க அப்படியே ட்ரக்கில் கொண்டு போய் அந்த இராணுவ வீரர்களுக்கு தள்ளி விட்றானுங்கன்னா வேலை பண்ணுங்க. ஏடாடே எல்லாம் மனுஷங்களாடா நீங்களா? மனுஷங்களா நீங்கள்? நாட்டை ஆடுறார்கள், மயிரை ஆளுகிறார்கள். அன்பானவர்களே, அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரையும் ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பதாக இருக்கட்டும், இல்லை ஒரு மன்னரை அல்லது ஒரு மத குருமாரை யாரை நீ தேர்ந்தெடுக்கிறனாலும் ஒன்று இது கொடுக்கணும், இது கொடுக்கணும்னா இதை கொடுக்கணும், உயிரை கொடுக்கணும். அப்போதான் அவன் தேர்ந்தெடுப்பான். இப்போ நம்ம ஃப்ரான்சிஸ் இருக்கார் இல்லைங்களா, இப்போ இருந்து போனாரே போப்பாண்டவர், அற்புதமான 256வது போப்புன்னு நினைக்கிறேன். அவ்வளோ போப்புகள்லேயும் ஒரு சிறந்த போப்பு யாருன்னா அவர் தான், ஃப்ரான்சிஸ் அவர்கள் இறந்துட்டாங்க. இப்போ யாரோ ஒருத்தர் லியோன்னு ஒருத்தர் வந்திருக்கிறார், தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. நேற்று அந்த பேப்பரில் பார்த்து அமெரிக்கர் போல இருக்குது கொடுத்துருப்பாங்க. ஒரு இங்கிலீஷ் படம் இருக்குதுங்க, செம்ம படங்க. போப்பு எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்றது தான் அந்த படம். ஆமாம், தெரியல போர்ப்பை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு. ஆமாம், ஒரு ரூம் உள்ளே வச்சு பூட்டிடுவாங்க. அந்த கார்டினல்ஸ் வராங்களே, அந்தந்த ஊரில் எங்கெங்கேயோ இருப்பாங்க. ஆமாம், அப்படி உள்ளே வருவாங்க. உள்ளே வந்து உள்ளே நீ போட்டு நான் போட்டு, நீ போட்டு நான் போட்டு, இப்படியே 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் தேர்ந்தெடுக்கிறது 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கூட ஆகிடும். இதில் பெரிய விஷயம்லாம் இருக்குது. இதெல்லாம் கொடுத்து போப்பு கூட காசு கொடுத்து தாங்க ஆக வேண்டியது இருக்குது. இவ்வளோ மோசமான உலகம் இந்த உலகம், புரியல. அதனால் இங்கே காசு இல்லைன்னா ஒன்றும் மரியாதை இல்லை. ஆனால் உண்மையானவனுக்கு காசு தேவையில்லை. உண்மையானவனுக்கு காசு தேவையா? ஜான் பாஸ்கோவுக்கு காசு தேவையா? காசு தேவைன்னா சுகம் போயிடும், பரவாயில்லையா? இந்த ஜாலி, இந்த சந்தோஷம், இந்த திமிரா பேசுறேனே, இந்த ஜாலியாக டான்ஸு கீன்ஸு எல்லாம் கூத்துலாம் அடிக்கிறனே, காமெடிலாம் பண்ணுறேனே, முடியுமா? முடியாதுப்பா. அதான் நீ பண்ணுவார, அம்பானி பண்ணுவார, ரஜினிகாந்த் பண்ணுவாரா? அட நீ பண்ணுவியா? உன் வீட்டில் 1000 கார் நிற்கட்டும், என்ன மாதிரி நீ ஜாலியாக இருக்க முடியுமா? அதுதான் ஜான் பாஸ்கோ. அன்பானவர்களே, மனிதர்கள் காட்டை, மேட்டை, தனிமங்களை, கனிமங்களை எல்லாம் வெட்டி தின்னுட்டான், ஆட்டையை போட்டான். ஆனால் அதே இயற்கை புழுதி புயல் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாலைவனங்கள்ல இல்லை, இந்த மணல் இருக்குல்லங்க, அது ஈரப்பதம் அதிகம், அது ஜாஸ்தி பறக்காது. அதான் அந்த புழுதி புயல் பாலைவனம், சகாரா மாதிரி பாலைவனத்தில் தான் அந்த மணல் வந்து அந்த தூசு வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும். அப்போ அந்த காத்தானது இருக்குது பார்த்தீங்களா, இந்த சும்மா அர்ஜென்டினாவை அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டொர்னாடோன்னு சொல்லிட்டு அப்படி சுற்றி பார்த்துருப்பீங்க. நானும் நிறைய சினிமா படங்கள் தான் பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த 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 புழுதி புயல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கனிமங்கள், தனிமங்கள், வளங்கள், அப்புறம் மினரல்ஸ், அப்புறம் பாஸ்பரஸ், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அப்படியே சும்மா அள்ளி எடுத்துன்னு போகும். கடலில் போய் போடும், அப்புறம் நதிகளில் போய் போடும். அப்புறம் மரங்கள் மேலெல்லாம் அந்த பாஸ்பரஸ், கடல்கள், அந்த பல்லு உயிர்கள், இந்த மாதிரி ஜீவ ராசிகளுக்கு மினரல்ஸ், பாஸ்பரஸ், இந்த மாதிரி சத்துக்கள்லாம் தேவை. அதனால் இயற்கை பாருங்கள், இந்த புழுதி புயலுன்றோம், அது எவ்வளோ நன்மை செய்யுது. சுனாமின்ற அதில் எவ்வளோ நன்மை இருக்குது தருமா யாருக்காவது? இயற்கை தன்னை சமநிலைப்படுத்தி கொள்வதற்காக அதுக்கு தனக்குத்தானே நிறைய விஷயங்களை பண்ணி கொள்கிறது. அப்படி வர்றது தானே சுனாமி, கினாமி, அது லொசுக்கு, லாலினோ, ஆல்னினோ எல்லாமே அப்படி தான். ஆனால் இந்த மனிதன் மட்டும்தாங்க கேவலமான திருட்டு ராஸ்கல்ஸ், பரம்போக்கு எச்ச நாய்கள். இயற்கை இவனை வச்சு செய்ய போகுது. அது வந்துச்சு, திருந்துங்கன்னா திருந்த மாட்றாங்க. எவ்வளோ நாளைக்கு இங்கே ஜான் பாஸ்கோ கத்திக்கினே இருப்பான். இதுக்கப்புறம் எவனா கத்துறதுக்கு இருப்பானா என்னன்னு தெரில. பார்ப்போம். எவனாவது இந்த இளைஞர்கள், வாலிப பெண்கள் எல்லாம் தண்டக்கருமா அந்த செல்ஃபோன் விற்க போயிடுச்சு. சரவணா ஸ்டோரில் புடவை எடுத்து வீசுது. அது வீசும்போது அது உடம்புல இருக்கிறது தெரியுது. புடவையை எவனும் வாங்கிறதப்பா, புடவையை பார்க்குறான், அவள் உடம்ப தான் பார்க்குறான். கர்மம் பிடிச்சிதுங்க. படிச்சுட்டு போய் சரவணா ஸ்டோரில் வேலை செய்யுதுங்க. படிச்சுட்டு போய் ஜிபி சாட்டா, மயிறு சாட்டு, ஜிபி சாட்டுக்கிட்ட பசிக்குதுன்னு சொல்லி கேளுவோம். பசி ஆற்றுதான் பார்க்கலாம். ஆமாம், ஜிபி சாட் படிக்கணுமா, கோர்ஸுக்கு வந்து படிங்கன்னு பிச்சை எடுத்துனுங்கிறானுங்க இந்த மீடியாக்களில்.
ஜிபி சாட்டில் பசிக்குது ஜிபி சாட்டு பசிக்குது சோறு கூட கேளாம். ஜிபி சாட்டு எங்கள் அப்பனுக்கு தான் நான் பிறந்தேனா கொஞ்சம் சொல்லலாம் கேளாம். கேளுடா ஜிபி சாட்டுக்கிட்ட கேளு, நான் அப்பனுக்கு தான் பிறந்தனா என் அத்தாளுக்கு தான் பிறந்தனான்னு கேளாம். சொல்லுதா பார்ப்போம். ஜிபி சாட்டா உலகத்தை அழிக்க வந்திருக்குது இந்த ஜிபி சாட்டு. அதை போய் விற்கணும், வாங்கணும், படிக்க போகிறோம். சோத்துக்கு வழி கிடையாது. ஜிபி சாட்டு போய் படிக்கணுமா? மூஞ்சி மகர காட்டிங்களையும் பாரு. உங்களுக்கு தெரியுமா இமாச்சல பிரதேசம் பார்வதி நகர் பள்ளத்தாக்கில் பார்த்தீங்கன்னா மலனா ஓகே மறந்துடாதீங்க. மலனா என்ற ஒரு சிறிய கிராமம் உள்ளது. ரைட்டா? உலகின் மிக பழமையான ஜனநாயகம் இதுதான். நம்ம ஜனநாயகம் சொல்கிறோங்களே, அதுதான் உலகின் மிக பழமையான ஜனநாயகம் இதுதான். விசித்திரமான ஒரு மொழியில் பேசும் இவர்கள். விசித்திரமான ஒரு மொழி பேசுகிறாங்க. தமிழ் இல்லைங்க, ஏதோ ஒரு மொழி பேசுகிறாங்க. அலெக்சாண்டர் படையெடுத்து வந்தபோது அவருடன் வந்த போர் வீரர்கள் சந்ததியினர்கள் இவர்கள். சரிங்களா? சில வீரர்கள் அவரோட திரும்பி போகாம இங்கேயே தங்கிவிட்டனர். படித்ததில் பிடித்தது. ஓகேவா? ஓகேங்களாங்க. தேங்க்யூ. உங்களுக்கு தெரியுமா கொசுவின் உணர்கொம்புகள் வெப்பநிலையில் 4000 வேறுபாட்டை கூட உணரும் சக்தி உள்ளவை. செவ்வாய் கிரகத்தில் ஒலிம்பஸ் மாரா என்ற எரிமலை உள்ளது. இதன் உயரம் 25 கிலோமீட்டர், அடிவாரத்தின் அகலம் 600 கிலோமீட்டர். பிரபஞ்சத்தில் உள்ள எரிமலைகளில் பெரியது இதுதான். அதிகமாக சாப்பிட்ட பின் காதுகளில் கேட்கும் சக்தி சற்று குறைந்து போய்விடும். மின்னல் தாக்குவதால் கேட்கும் சக்தி போய்விடக்கூடும். பிரான்சை ஆண்ட 13ஆம் லூயி தம் வாழ்நாளில் 5 முறைதான் குளித்தார். தன் காலால் உதைத்தே ஒரு மனிதனை கொல்லக்கூடிய அளவு பலம் வாய்ந்தது தீப்பறவை. உங்களுக்கு தெரியுமா இமாச்சல பிரதேசத்தில் பார்வதி பள்ளத்தாக்கில் பாருங்க, பார்வதி பள்ளத்தாக்கில் மலனா என்ற ஒரு சிறிய கிராமம் உள்ளது. சரிங்களா? உலகின் மிக பழமையான ஜனநாயகம் இதுதான். ரைட்டுங்களா? உலகின் மிக பழமையான ஜனநாயகம் இதுதான். விசித்திரமான ஒரு மொழியில் பேசும் இவர்கள் அலெக்சாண்டர் படையெடுத்து வந்தபோது அவருடன் வந்த போர் வீரர்களின் சந்ததியினர். மறந்துடாதீங்க. சில வீரர்கள் அவருடன் திரும்பாமல் இங்கேயே தங்கிவிட்டனர். படித்தது பிடித்தது. பாய் பாய். உங்களுக்கு தெரியுமா இமாச்சல பிரதேசம் பார்வதி நகர் பள்ளத்தாக்கில் பார்த்தீங்கன்னா மலனா ஓகே மறந்துடாதீங்க. மலனா என்ற ஒரு சிறிய கிராமம் உள்ளது. ரைட்டா? உலகின் மிக பழமையான ஜனநாயகம் இதுதான். நம்ம ஜனநாயகம் சொல்கிறோங்களே, அதுதான் உலகின் மிக பழமையான ஜனநாயகம் இதுதான். விசித்திரமான ஒரு மொழியில் பேசும் இவர்கள். விசித்திரமான ஒரு மொழி பேசுகிறாங்க. தமிழ் இல்லைங்க, ஏதோ ஒரு மொழி பேசுகிறாங்க. அலெக்சாண்டர் படையெடுத்து வந்தபோது அவருடன் வந்த போர் வீரர்கள் சந்ததியினர்கள் இவர்கள். சரிங்களா? சில வீரர்கள் அவரோட திரும்பி போகாம இங்கேயே தங்கிவிட்டனர். படித்ததில் பிடித்தது. ஓகேவா? ஓகேங்களாங்க. தேங்க்யூ.